இந்த மொழி ஆர்வம் வந்து அதை விதைச்சது வந்து எங்கள் அப்பா தான். அவர் வந்து ஒரு அட்வான்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில், அதை பண்ணவர். ஸோ அவருடைய லெட்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். அவர் நல்ல மரபு கவிதை எழுதுவார். சித்த மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப தூய தமிழில் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, 3வது வகுப்பு வரைக்கும் நான் ஆங்கில கல்வி படிச்சுட்டு இருந்தேன். அதிலிருந்து என்னை தமிழ் மீடியத்துக்கு மாற்றிட்டார். நீங்கள் வந்து தாய்மொழி கல்வி படித்தாதான் உனக்கு பாடம் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு, இன்னொரு என்ன பண்ணார்னா, இந்த பேரெல்லாம் வந்து இங்கிலீஷில் ட்ரெயின் பண்ணார். ரெனன் மார்ட்டினில் நான் கிராமர்ஸ் பண்ணுவேன். ஸோ என்னுடைய மொழி அறிவு வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்ச நாள் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன், என்னை ஏன் தமிழ் மீடியத்துக்கு மாற்றிட்டீங்க, இன்ஜினியரிங் உள்ளே போனப்போ கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போது நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு, என்னோட சிந்தனை இவ்வளோ தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த மொழி அறிவை வந்து ஆரம்ப காலத்திலே எனக்குள்ளே நுழைச்சதுனால தான்.